வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆலவெள்ளிக்கிழங்கு, வெள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, கப்பான்னு சொல்லுவாங்க கேரளாவில். இதுதான் பண்ண போகிறோம், கப்பா பண்ண போகிறோம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா முத்தின கிழங்கா எடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 7 பூண்டு எடுத்திருக்கோம். காஞ்ச மிளகாய் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை அரைக்க போகிறோம். அது வந்து நீங்கள் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. பாதியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் இந்த மூணையும் நம்ம அப்படியே கொரப்பாக அரைச்சிக்கலாம். நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேண்டாம், கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த தேங்காவையும் நம்ம துருவின மாதிரி அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் துருவின தேங்காய் கூட எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் தான் கிரைண்ட் பண்ணுவேன். லைட்டாக துருவி எடுத்துக்கலாம். இது வந்து எவ்வளோ தேங்காய்னா அரை முடியில் கொஞ்சோண்டு எடுத்துட்டேன். அப்போ அரை முடி, அதாவது சின்ன தேங்காயில் அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. பாதி தேங்காய் அதை துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான். 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இவ்வளோ எண்ணெய் போதும். ஏன்னா கிழங்கு வந்து அரை கிலோ நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த அளவு கிழங்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இது வந்து கேரளா டிஷ்ஷுன்றதான், இது தாங்க அங்கே மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிடுவாங்க. மெயின் டிஷ்ஷு இது கூட வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப இது ஒரு நமக்கு காலையில் டின்னரு, காலையில் மார்னிங் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. மதியானத்துக்கு சாப்பாட்டுக்கு கூட இது சாப்பிடுவாங்க அவங்க. இப்போ கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துருக்கோம். பெரிய ஜீரகம் இல்லை, சின்ன ஜீரகம், சோம்பு கிடையாது, ஜீரகம். கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து கிழங்கு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் சேர்க்காமல் வேக வச்சுருக்கேன். நீங்கள் கிழங்கு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா இப்போ மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சா அந்த கொரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அது நல்லா வதங்கி வரும். அந்த எண்ணெயெல்லாம் இழுத்துட்டு சேர்ந்து வரும். அப்போ நம்ம வந்து தேங்காவை சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போக நல்லா கமகமன் வாசனை அடிக்கும் இதை போட்டு நம்ம வதக்கும்போது. இதான் மெயினான அந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா. இதை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. இப்போ தேவையான உப்பு சேர்த்தாச்சு. அதே போல் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், மஞ்சத்தூள் போட்ட மாதிரி உப்பும் போட்டு நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா இதில் உப்பு போடாதீங்க, லைட்டாக போட்டுக்கோங்க இந்த மசாலாவுக்கு மட்டும். நான் வந்து கிழங்குலேயும் உப்பு சேர்க்கல, நான் மொத்தமாகவே இதில் தான் சேர்க்க போகிறேன். அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கிழங்குல வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வைக்கிறீங்கன்னா பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. இப்போ நம்ம அந்த தேங்காய் துருவினோம் இல்லையா, அந்த தேங்காவை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த தேங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றணும். அந்தளவுக்கு இதை நல்லா கொஞ்சம் வறுத்துடலாம், வதக்கிடலாம். அந்த ஆயில் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். நல்லா எண்ணெய் எல்லாம் அதில் இழுத்துக்கும். அதே நேரத்தில் தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி ஈரத்தன்மை இல்லாமல் மாறணும். இப்போ நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துட்டு எந்த அளவுக்கு வதக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க, தண்ணி இல்லாமல். நான் இருக்கிற அந்த மீதி தேங்காவையும் போடுறேன். நான் அரை கிலோ கிழங்குக்கு தான் நான் இது பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம வந்து இது மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் கூட இது சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க இதுக்கு. இது நம்ம எப்படி ரைஸ் போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அவங்க வந்து மீன் குழம்பு, கறி குழம்போட இதை தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. அதை போல் நம்ம அப்படி சாப்பிட்ணுன்னு இல்லை, ஆனால் அப்படி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இதை அப்படியே நம்ம வீட்டில் கிழங்குலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஈவினிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஏதாவது செய்யணும் அப்படின்னு செய்வோம் இல்லையா, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட இது ரொம்ப நல்லது.
இப்போ சீசன் டைமுன்றதுனால கண்டிப்பாக அந்தந்த சீசனுக்கு உண்டான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. சீசன் ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எந்தெந்த சீசனில் என்னென்ன காய் கிடைக்குதோ என்ன பழம் கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. உடம்பு எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது ஆப்பிள் வர நேரத்தில்னா நம்ம ஆப்பிள் சாப்பிட்ணும். அது கிடைக்காத நேரத்தில் கன்ஃபார்மாக சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. எந்த நேரத்தில் இப்போ கொய்யா கிடைக்குதுன்னா கொய்யா சாப்பிட்ணும். நம்ம இயற்கைக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் வாழணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அந்த சீராக இருக்கும் நம்மளோட உடம்பு. இயற்கைக்கு தகுந்த மாதிரியே நம்ம உடம்பும் சேர்ந்து அதுக்கு ஒத்துழைக்கும். அதனால தான் இயற்கை நமக்கு அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஃபுட்டு கொடுக்குது. இப்போ நம்ம இந்த கிழங்கு சேர்த்துடலாம். இந்த ஆலவள்ளிக்கிழங்கு சொல்லுவோம், அப்புறம் வள்ளிக்கிழங்கு சொல்லுவாங்க. இப்படி நிறைய பேர் இருக்குது. அவங்கவுங்க சைடு ஊர் சைடில் உள்ளவங்களுக்கு ஒரு ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி கேரளாவில் இது பேர் கப்பா. இந்த கிழங்கு பேர் கப்பா. அதனால அது இந்த டிஷ்ஷோட பேரே அவங்க கப்பான்னு தான் சொல்லுவாங்க. இங்கே நமக்கு சென்னையில் நமக்கு நிறைய ஹோட்டல்ஸில், கேரளா ஹோட்டல்ஸ்லலாம் இது கிடைக்கும். கண்டிப்பாக இது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு நமக்கு சைடிஷும் தருவாங்க, குழம்பும் தருவாங்க. அதுபோல் நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டான ஒரு கேரளா ஸ்டைல் கப்பா. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம நான்வெஜ் பிரியர்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக நம்ம ஆம்லேட் செய்வோம் இல்லையா, முட்டையில் வெங்காயம் போட்டு அது நல்ல துருண மாதிரி போட்டுருங்க. அப்புறமா இந்த கிழங்குல சேர்த்து சுட 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 சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்படி சாப்பிட்றது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ் பிடிக்கும்னா முட்டையில் ஆம்லேட் மாதிரி போட்டு நல்லா உடச்சி விட்ருங்க. அந்த ஆம்லேட்டை உடச்சி விட்டுட்டு இந்த கிழங்கை இவ்வளோ செஞ்சுட்டு லாஸ்ட்டில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துடணும். அதுதான் எக் கப்பா, முட்டை கப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்ருங்க. நல்லா மசிச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்துடணும். இதில் தான் அவங்க நல்லா குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. நல்லா கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு, ஸ்மெல்லு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாதி வெங்காயம், முழு வெங்காயத்தில் பாதி அரைச்சாச்சு, பாதியை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை நம்ம இப்போ கலந்துடலாம். லாஸ்ட்டாக போட்டு அப்படியே பச்சை வெங்காயத்தை அப்படியே போட்டு கலந்து சர்வ் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, சும்மா சாப்பிட்றவங்க அப்படியே கூட சாப்பிட்லாம். சூப்பரான கேரளா ஸ்டைல் கப்பா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. அவங்க ஸ்டைலில் சொல்லப்போனால் இதுதான் அவங்களுக்கு லஞ்சு, டிஃபனு, டின்னர் எதுக்கு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதில் பூண்டும் நல்லா சேர்த்துருக்கோம். எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.